ஆகாசமும் அதுல இருக்குன்னா பாருங்களேன். அப்படின்னா நட்சத்திரங்கள், அண்டங்கள், பேரண்டங்கள் அத்தனையும் அதனுடைய சந்நிதியில தான் இருக்கு. அதற்குதான் அதனுடைய தன்மையை விளக்கத்துக்கு, ஃபண்டமெண்டலா எப்படி உருவாருதுன்றத விளக்கத்துக்கு தான் இங்க வந்து நாமரூப விபர்ஜிதம். விபர்ஜிதம்னா வித்தவுட், அதாவது பெயரும் உருவும் அற்று பேரிருப்பானது இரண்டற்று இருக்கிறது. அதற்கு ஒரு பெயர் இல்லை, சும்மா உணர்ந்தவர்கள் அமைத்த பெயர்கள் தான் பிரம்மம், பரம்பொருள். அது கடவுள். கடவுள்னாலே உள்கடத்தல் ஏதோ ஒரு ப்ராசஸ் குறிக்கிறது. தமிழ்ல காடுன்றதுக்கு கடவுள் அப்படின்றோம். ரொம்ப தெளிவா இருக்கு. காடுனாவது ஒரு ஏதோ ஒரு ஒரு விக்கிரகத்தையோ ஒரு ஒரு மனிதரையோ யாரையோ என்னவோ ஒரு தன்மையை குறிக்கிற மாதிரி ஏதோ இருக்கு. இங்க வந்து அதை வேணா காட்லினஸ் சொல்லலாம். இங்க வந்து உள்கடை. இங்க வந்து கடவுளர்கள்னு விக்கிரக ரூபமா, வடிவ ரூபமா பிரம்மா, சிவன், விஷ்ணு எல்லாருமே ரிஷிகளால அவர்கள் ஆழ்ந்து தோய்ந்திருக்கும் பொழுது இந்த நிலைகள்ல கூட இந்த அமைப்புகள் இருக்கின்றன அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ். இதெல்லாம் ஆனால் இவைகள் எல்லாமே மனம் தோன்றியவனுக்குத்தான். மனமே நான் என்ற அமைப்போட இந்த உடலோட சேர்ந்து எழுந்துக்கிற மனம், இந்த உடலை தானாக அபிமானிக்கும் அந்த மனம் எழுந்து கொள்ளும் அந்த ஸ்தலமே அததான் வந்து அந்த சத் அப்படின்ற வார்த்தையில குறிக்கிறார். சத்து, அந்த சத்துக்கு வந்து பெயரும் கிடையாது, உருவம் கிடையாது. அவைகள் அற்று இருக்கும் ஒரு பேரிருப்பு, அறிவிருப்பு. அப்பேற்பட்ட இருப்ப நீங்க வந்து உங்க இங்க, அதாவது எனக்கு நான் உட்கார்ந்து இருக்கிற இடமே எனக்கு வேணும்னா நான் எப்படி பண்ணுவேன்? அந்த மாதிரியான ஒரு தேடல். இப்போ நான் எந்த இடத்த ஆக்குபை பண்ணணும், ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி நான் உட்கார்ந்து இருக்கேன் இல்ல, அந்த ஸ்பேஸை நான் அடையணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த உடல் இருப்பையே நான் வந்து மனத்தால இழக்கணும். இழந்தேன்னா அந்த ஸ்தலமே பொருளா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு டெஸ்டினேஷன் சொல்லப்படுற டெஸ்டினேஷனே அற்று, ஒரு டெஸ்டினேஷனே இல்லைன்னா எப்படி பெயர் கொடுக்க முடியும்? வடிவத்துக்குத்தான பெயர். இங்க வடிவம்னு வந்தவொடனே அது எங்க இருக்குன்னு வருது, அது எந்த நிலையில இருக்குன்னு வருது. சைக்கலாஜிக்கல் நிலைன்னா இன்னும் நான் வந்து என்னுடைய மேல் நிலைக்கு போறதுக்கு நிறைய சாதகம் பண்ணணும், உடனே டைம் வருது. எனக்கு மந்திர ஜபமே பண்ண தெரியாது, எனக்கு போக்கஸ்டா 1/2 மணி நேரம் வந்து உட்காந்து கண்ணை மூடிட்டு தியானமே பண்ண வராது. அதனால நான் வந்து காலத்துல தியானம் மூலமா செழுமை அடைந்து இப்படியெல்லாம் வந்து பேசுவது, வார்த்தைகளால கட்டிக்கொண்டே இருக்கிறோம். வார்த்தைகளால இந்த இருப்புக்கு, இந்த பொய்யிருப்புக்கு, தோன்றிய இந்த உடல் பிளஸ் மன இருப்புக்கு உண்மை தன்மையை கூட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல இது இல்லவே இல்லை, இதற்கு ஒரு பெயரும் இல்லை, இதற்கு ஒரு வடிவமும் கிடையாது. இததான் வந்து இங்க வந்து சொல்றோம். இந்த வேத மகா வாக்கியம் முக்கியமா சபரிமலையில மேல போட்டிருப்பாங்க. தத்துவமசி 18 படிய தாண்டின பிறகு அந்த மேல சன்னிதானத்துக்கு மேல முகப்புல என்ன போட்டிருப்பாங்க? நீ அதுவாக இருக்கிறாய். நம்ம எவ்வளவோ நாள் மாசங்கள் விரதம் இருந்து எத்தனையோ வருடங்கள் தொடர்ந்து அதுலலாம் ரெக்கார்டு, அதுல வந்து ஒரு பெருமை. அது என்ன சொல்றது அந்த மந்திரம் அப்படின்றது வந்து நம்ம வந்து அறிவார்த்தமாக உள்ள சென்று பார்த்தோம்னா
அதற்கு செய்யப்படுற சடங்குகள் எல்லாம் ஆக்சுவலா என்னன்னு ஒரு தடவை அப்படியே வெறுமை போகவே வேண்டாம், இங்கே இருந்தே உணர்ந்துருவோம் எல்லாத்தையும். டசன்ட் மீன் அங்க போக கூடாதுன்னு சொல்ல, அதெல்லாம் வந்து படிகள். 18 படி கடந்த பிறகு நீ அதுவாக இருக்கிறாய் என்பது அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படின்னா அது என்ன? 18 படினாலே எல்லா படினாலே என்ன? தடைக்கல், தடை, ஹிண்ட்ரன்ஸ். இங்க வந்து 18 விதமான விழிப்பு நிலையில நம்ம உடலே ஒரு பெரிய தடை, நாம் உடலாக நினைத்து கொண்டிருப்பதே ஒரு பெரிய தடை. அறிவு ஸ்தூலப்பட்டு திடப்பட்டு உடலில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. நான் என்பது என்னுடைய அழகான கண், நான் என்பது என்னுடைய முகம், அப்படின்னு என்னென்னமோ கிரேடேஷன்ஸ் எங்கெங்கேயோ மனத்துல வந்து அதற்கு மதிப்பீடுகள். அதுக்குள்ளெல்லாம் நம்ம உடல்லையே மாட்டின்னு இருக்கோம், நம்ம உடல்லையே மாட்டின்னு இருக்கோம். இன் கம்பேரிசன் வித் த வேர்ல்டு இதை என்னவோ பண்ணி எப்படியோ எல்லாம் ஆக்கணும்னு உடலையும் பார்க்கிறோம், ஆஸ் வெல் அஸ் மனநிலைகள்னு சொல்லப்படுற ஸ்டேஜஸையும் பார்க்கிறோம். இதுல வந்து ரொம்ப குருட்டாட்டம் நடக்கிற இடம் ஆன்மீகத்துக்குன்னு வழிமுறைகள்ல மாட்டிக்கொண்டு எங்கெங்கேயோ நீயே அதுவாக இருக்கும் பொழுது எங்கெங்கேயோ சொல்வதுதான். இந்த 18 படி என்ன? ஃபர்ஸ்ட் ஐம்பூதங்களாலான, ஐம்பூதங்கள் சொல்லுங்க, இல்லாட்டி 5 விதமான வாயுக்கள்னு சொல்லுங்க, இல்லாட்டி 5 விதமான புலன்கள்னு சொல்லுங்க, 5 கர்மேந்திரியங்கள் சொல்லுங்க, 5 ஞானேந்திரியங்கள் சொல்லுங்க, 5 வாயுக்கள்னு சொல்லுங்க, பஞ்சபூதங்கள்னு சொல்லுங்க. இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த பில்டிங்னு சொல்லப்படுற இந்த உடலை உயிர்ப்போட அந்த அது கொண்டிருக்கிற பிராரப்த கர்மங்கள்னு கொண்டிருக்கிற அந்த அமைப்புகளுக்கோசரம் இங்கு உலவ விட்டுருக்கு. இதுதான் வந்து ஆதார உண்மை. இது வந்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இதை விவரிக்கிறதுக்கு தான் ஞான புலன்கள் எடுத்துங்க, 5 ஞான புலன்கள், 5 கர்ம புலன்கள் எடுத்துங்கோ, கர்மேந்திரியங்கள் எடுத்துங்கோ, 5 வாயுக்கள் எடுத்துங்கோ, 5 பூதங்கள் எடுத்துங்கோ, பஞ்ச பிராணன்றத 5 வாயுக்கள். இந்த மாதிரி இந்த 4 அமைப்புல 3, 5, 15, இது வந்து 15 படி. இது எல்லாமே தடை. இது எல்லாமே எப்ப தெரியுது நம்மளுக்கு? உடலுக்கு உணர்வாக நம்ம விழிப்பு நிலைக்கு வரணும். இந்த நாம ரூபங்கள் அற்ற நாம ரூப விவர்ஜிதம்ன்ற பேரிருப்பாய் இருந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருந்த ஒருவன் நாம ரூபங்களுக்குள் ஆன தானாகவும் மற்றவைகளாகவும் துவைத்தம் ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுன்னு எழுந்திருக்கும் போதே மற்றவைகள்னு எல்லாமே வெளில வந்துடும். அதுக்கப்புறம் அனந்த கோடி துவைத விவகாரங்கள். துவைத்தம்னா என்ன? டியூவாலிட்டிஸ். ஆண் பெண்ணு, இரவு பகல், நன்மை தீமை, நல்லது கெட்டது, எதிர்பார்ப்பு, எல்லாம் போட்டுக்கணும். எல்லா லெவல்லையும் எல்லா அனந்த கோடி குழப்பங்கள். அனந்த கோடி குழப்பங்கள். இவைகளெல்லாம் எந்த நிலையில வருது? இந்த பஞ்சபூதங்களாலையும் பஞ்சவாயுக்களாலையும் சப்த தாதுக்களாலையும் தோலால் போர்த்தப்பட்டு எலும்பால் உற்பத்தி செய்யப்பட்டு தாய் தந்தையரால் ஒரு வடிவம், அவங்க வந்து ஒரு எக்ஸ்கியூஸ், இந்த உடலை கொடுக்கறதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ். கணக்கு வழக்குகள்ல இங்க பறக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கு பின்னாடியும் அந்த பர்டிகுலர் உடலை அடையிறது கூட கர்மம், எல்லாமுமே கர்ம கணக்கு. இந்த மாதிரி விழிப்பு நிலைக்கு வருகிற இந்த 3, 5, 15 அவைகள் வந்து அங்க சபரிமலையில 18 படியில இந்த 15 படி ஸ்தூல பௌதிக உடலே ஒரு பெரிய மறைப்பு. அது வாயுக்களால் ஆக்கப்பட்டது, கர்ம இந்திரியங்களால் ஆக்கப்பட்டது, ஞான இந்திரியங்களால் ஆக்கப்பட்டது. அதற்கப்புறம் மனம், புத்தி, அகங்காரம். இது 3. 15 + 3. இதுல வந்து அகங்காரத்துக்கு தான் இந்த தொடர்ச்சி. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வந்து
நாளை காத்தாலும் ஆபீஸ்ல நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும், பல கோடி சம்பந்தப்பட்டதுன்னா இன்றைய என்னுடைய வாழ்க்கையை வந்து எவ்வளவு பரபரன்னு இருக்கும். இன்னைக்கு நான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது எப்படியா நல்லபடியா போயிடணும், நல்லபடியா கையெழுத்து ஆயிடணும், இந்த ஆர்டர் வந்துடணும், அவங்க எல்லாரையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும், அப்படி இப்படி எல்லா விதமான பிளானிங்கோடையும் அந்த உடல் வந்து தூங்க போகிறது. அந்த மனம் வந்து இந்த பரபரப்புலேருந்து தன்னை மறந்து எல்லாருமே வந்து எப்படி தூக்கத்துக்கு ஆட்படுகிறோம், எப்படி தூக்கத்துக்கு போனோம்னே தெரியாது, எப்படி தூங்கினேன்னே தெரியல, இப்படிதான் சொல்லுவோம். நிறைய பேருக்கு வந்து நல்லா தூங்கினியான்னு கேட்டா கூட அது கூட வந்து தெரியல. நல்லா தூங்கலன்னா தெரியும், அசௌகரியம்னா தெரியும், சௌகரியம்னா தெரியவே தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தெரிதல் அறிதல் எல்லாமே வந்து மனம் எழுந்து நம்மளையே நாம் முதல்ல விமர்சிக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு நிலை வாழ்க்கையுமே நிறைய பேச்சு. எனக்கு ஒவ்வொரு மொமெண்ட்டும் என்மேலேயே ஏகப்பட்ட கருத்துக்கள் என்னன்னே ஓயாம அந்நியப்படுத்திட்டே பேசிட்டே இருக்கிறது. உடம்ப பத்தி பேசணும், மனநிலைகள்னு சொல்லப்படுற, நான் அப்படி இருந்திருக்கலாம், எனக்கு இப்படி கிடைச்சிருக்கலாம், நான் அப்படி போயிருந்திருக்கலாம், அதுக்கு உடனே வந்து உலகத்துல நீ மாத்திரம் அப்படி இருந்திருந்தேன்னா நான் இப்படி இருந்திருப்பேன், இப்படின்னு உடனே இங்க ஆரம்பிச்ச உடனே இது வந்து ஒரு பெரிய பொய்யாட்டம். இந்த பொய்யாட்டத்துக்கு அஸ்திவாரமே வந்து அந்த உணர்வு ரீதியான அகந்த வந்து விட்ட இடத்துல இருந்து நடுவுல மாத்திரம் ஒரு கேப், அந்த பாஸ் பீரியட்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கத்தை நம்ம உற்று கவனிப்பதில்லை. அங்க ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அந்த நிலையை விவரிக்கிறது தான் இந்த வேத மகா வாக்கியம். நீ அதுவாக இருக்கிறாய். உன்னுடைய சொரூப நிலை வந்து ஆழ்ந்த உறக்க நிலை. பேதங்களற்ற தன் இருப்பே, தனி இருப்புன்னு சொல்லப்படுற உடல் இருப்பே, தான் உயிர்த்து இருக்கிறோம், தான் வந்து உருளைக்கிழங்கா நான் இருக்கேன், நான் கட்டாந்தரையா இருக்கேன், நான் ஆணாக இருக்கேன், நான் வந்து பயங்கர வியாதிக்காரனா இருக்கேன், நான் ரொம்ப அற்புதமான ஆரோக்கியமான நம்பர் 1 செழுமையான பர்சனா இருக்கேன், இந்த சொசைட்டில நான் புகழப்படுற ஒரு பெரிய பதவியில இருக்கேன். என்ன வித்தியாசம் இருக்கு? எது இருக்குங்க? தூக்கத்தினுடைய லட்சணம் என்ன? தூக்கு தண்டனை கொடுத்த ஜட்ஜும் ஆழ்ந்து உறங்கிட்டு இருக்க போறார். அடுத்த நாள் தூக்குக்கு போக போற கைதியும் அட்லீஸ்ட் சில க்ஷணங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போப்பான். அவனுக்கு வந்து தான் உடல் தான் அப்படின்னு நினைச்சிருந்தான்னா பயத்தினுடைய உச்சத்துல இருக்க போறான். என்ன எல்லாம் முடிவுக்கு வரப்போறது. என்ன உடல் நினைச்சாலே வெறுமை எண்ணமா இருந்தாலே வெறும் எண்ணம் தான் நினைக்க வைக்கிறது தன்னை உடல்னு. அந்த உணர்வே வந்து ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து தான் வரணும். அதனாலதான் பிறப்பு இருப்பே வந்து விழிப்பு நிலையினுடைய அஃபேர்ஸ். விழிப்பு நிலை மனத்தையும் நம்மளுடைய உடலையும் உலகத்தையும் நம்ம வந்து ரொம்ப சத்தா எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப, அதாவது பொய்யினே உணரல, சத்தா வேற ரொம்ப கிறிஸ்டலைஸ்டா உறுதியா எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க வந்து அந்த லைனை கிளியரா போடுற, நீ அது இது இல்ல. இததான் வந்து அந்த சபரிமலையில சுவாமி ஐயப்பன் சந்நிதியில 18 படி, ஐம்புலன்கள், ஐம்பூதங்கள், பஞ்ச பிராணன்கள், இது 15, சித்தம் ஆர் மனம், புத்தி, அகங்காரம். மனம், புத்தி, அகங்காரம் இவைகளுடைய வடிவத்துக்கு அதிபதியா நாம் வாழும் நிலை எது? விழிப்பு நிலை. ஒரு ஆசைக்கோ, ஒரு நாட்டத்துக்கோ, ஒரு விருப்பத்துக்கோ, ஒரு ஆர்வ
லாபத்துக்கோ பின்னாடி ஒரு சாஃப்ட்வேர் போல ஒரு பாவம், எனக்கு அது வேணும், எனக்கு அது கிடைக்கணும், நான் அதுவாக ஆகணும், நான் அந்த படிப்பு படித்தவனாக ஆகணும், அந்த வேலை கிடைத்தவனாக ஆகணும், அந்த